Hi friends, so இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.1 டிஜிட்டல் லாம்ப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5.1 டிஜிட்டல் லாம்ப் தான். 700 வாட்ஸ் கெபாசிட்டி. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இத பத்தி தான் நம்ம வந்து ஃபுல் டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போய் இந்த லாம்ப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா 5.1 டிஜிட்டல் ஆம்ப் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய ஆம்ப் வந்து இருக்குது டிஜிட்டல்னு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நாம் வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டியும் வந்து வரும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிஜிட்டல் ஆம்புங்கிறதால ஸோ நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பேர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸோ கிளியராகவே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா டிஜிட்டல் ஆம்ப் வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்ஷன்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுடைய ஆப்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடியது வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒன்று இருக்கும். இது வந்து என்கோடர் வால்யூம். ஸோ நம்ம வந்து ரிமோட் இல்லை அப்படின்னாக்கா இதுலேயே வந்து நம்ம மாஸ்டர் வால்யூமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பீக்கருக்கு உண்டான வால்யூமும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு உண்டான வால்யூமையும் நம்ம வந்து ஒரு பட்டன் மாதிரி தான் அது. ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கு உண்டான வால்யூமையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆக்ஸு ப்ளூடூத் ஆக்ஸு HDMI இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த பட்டன் மூலிமா நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரிமோட்டே இல்லைனா கூட எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து இதிலேயே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வால்யூமாக வந்து இருக்கும். இது வந்து நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 70% வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம ரிமோட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து சப் வால்யூமை தனியாக வந்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸு. டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒன்று இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம என்னென்ன வால்யூம் வந்து ரிமோட்டில் வந்து யூஸ் பண்ணுறோமோ ஸோ எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து காமிச்சிடும். இப்போ வந்து வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறனால இவங்களால் வந்து காமிக்க வந்து முடியல. ஸோ நான் வந்து டிஸ்பிளே கூட நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து காமிக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். அதே மாதிரி ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து ரிமோட்லேயே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ரிமோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னாக்கா டிஜிட்டல் ஆம்புடைய ரிமோட்டு. இதுலேயே வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆன் ஆஃப் பட்டன் வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா USB பட்டன். ஸோ மேலே இருக்கிறது DVD OPTன்னு இருக்கிறது வந்து ஆப்டிக்கல் HDMI எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டனு. ஸோ கீழே இருக்கிறது USB பட்டன். ஸோ நம்ம வந்து USB ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளூடூத் இது எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்து வேணும், FM எல்லாமே சேஞ்ச் பண்ணால் இந்த மோடு பட்டன் அழுத்தி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆக்ஸ் 1 இருக்குது, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 3 ஆக்ஸ் இருக்குது இந்த ஆம்பில். ஸோ நீங்கள் 3 ஆக்ஸ்க்குமே 3 பட்டன் தனித்தனியாக வந்து இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெயின் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆம்புடைய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னாக்கா 50% வந்து இருக்கும். 50%க்கு மேலே ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் நமக்கு வந்து கெயின் வந்து வேணும் அப்படின்னாக்கா கெயின் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ கெயின் யூஸ் பண்ணாமலே நமக்கு வந்து வால்யூம் வந்து நல்லாவே வந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண பட்டனு. இது வந்து USB வந்து வால்யூம் லோ பண்ணுற பட்டன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டு சேஞ்ச் பண்ணுற பட்டன் USBக்கு. மற்றபடி மியூட் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கு உண்டான தனியாக வந்து வால்யூமே வந்துடும். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், ரியர் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர், சப்வூஃபர், இது டோட்டலாக மாஸ்டர் வால்யூமு. இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு பேஸு, ட்ரிபிள். ஸோ இது வந்து தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி நம்பர்ஸ் நம்ம USBயில் 55வது பாட்டு கேட்கணும் அப்படின்னாக்கா 55வது தான் 55வது பாட்டு வந்து போகும். அதே மாதிரி ரீசெட் மோட் இருக்குது. யூக்லேசர் நமக்கு வந்து அவ்வளோ வந்து யூஸ் ஆகாது. இந்த PROங்கிறது வந்து 2.1 5.1 மோடு. இப்போ நம்ம வந்து ஆம்ப் வந்து 5.1 வேலை செஞ்சிட்ருக்கு. 2.1 மாற்றணும் அப்படின்னாக்கா இது அடுத்தனா 2.1 வந்து மாறும். இது எல்லாமே மியூசிக் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தேவை வந்து படாது. ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ரிமோட்டில் வந்துடும். ரிமோட்டும் உங்களுக்கு வந்து எப்பயுமே கிடைக்கக்கூடிய ரிமோட் தான். ஸோ அதனால் வந்துட்டு ரிமோட்டை தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ரிமோட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ரிமோட்டே வந்து காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் ஆம்புடைய ரிமோட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா உள்ளார நம்ம வந்து என்னென்ன ஸ்பேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆம்புக்குள்ளார யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பேர்ஸ். ஸோ ஸ்பேர்ஸ்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு தான் ஒரு ஆம்பை வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு ஆடியோ போர்டாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதை வச்சு தான் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இது இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 700 வாட்ஸ் வந்து வரும். சப்வூஃபருக்கு வந்து 200 வாட்ஸும் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் 100 வாட்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் வந்து JBL 1500 வாட்ஸ் நீங்கள் 100% வந்து நீங்கள் லோடு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 8 inches வந்து 100 வாட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 700 வாட்ஸ் வந்து வரும். இந்த ஆம்புடைய இன்டீரியல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து இன்டீரியல் டீட்டெயில். ஸோ இன்டீரியல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதுவுமே வந்து சொல்ல போகிறது வந்து கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டீரியல் டீட்டெயில் பற்றி நான் வந்து சொல்ல. ஏன்னா நம்ம வந்து என்னென்ன போர்டெலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத விட ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு மேலே வந்து சொல்லவே வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்களோ இல்லையோ ஸோ நாம் இப்போ செட்டிங் செஞ்சு கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கே வந்து கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு
ஒரு போர்டு ரெடி பண்ணுற செட்டு ஒரு விதமாக கூட இருக்கட்டும், ஒவ்வொரு போர்டு நம்ம வந்து வைக்கிற ஒரு விதமாக கூட இருக்கட்டும், எல்லாமே ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறத விட நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான பார்த்து செட்டு ரெடி பண்ணி தான் வந்து கொடுக்குறது. ஏன்னா அப்படி தான் வந்து இந்த செட்டையை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு எல்லாமே வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து Inch JBL டிரான்சிஸ்டர் தான். ஸோ அதனால் வந்துட்டு வாட்டேஜும் சரி, நம்ம வந்து யூஸ் பண்ணுற வந்து சவுண்டு எவ்வளோ லெவல் வச்சாலும் சரி, நம்ம 40 பாயிண்ட் சவுண்டு வச்சு கேட்டால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. செட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராகவே வந்திருக்கும். நான் செக் பண்ணி கூட காமிக்கிறேன் ஆடியோ ரிசல்ட் வந்து இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக இந்த ஆம்புடைய லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த ஆம்புடைய பேக் சைடு. ஸோ பேக் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்துடலாம். ஸ்பீக்கர் லைன் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் வந்துடும். சென்டர் சேனல், சப்வூஃபர் சேனல். ஸோ 6 ஸ்பீக்கர் கொண்ட லைன் நமக்கு இதிலேயே வந்துடும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபீஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது. இது வந்து சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற அந்த போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து க்ளோஸில் வந்து இருக்கும். ஏன்னா வந்து சப்போஸ் வந்து நம்ம வந்து ஒரு 5.2 இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போர்டெலாம் வந்து வச்சு சப்வூஃபர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு உண்டான கட்டிங்கும் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து கிடையாது, வந்து 5.1 ஆம்புங்கிறதுல ஒரு சப்பு தான் வந்து வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து யூஸ் கிடையாது. இது வந்து டம்மியாக தான் வந்து இருக்கும். இந்த டிவி, டிவிடி, டிடிஎஸ் இதை தான் வந்து 3மே ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதாவது வந்து இந்த ரிமோட் வந்து இருக்குல்ல, ஸோ இந்த ஆக்ஸ் 1ங்கிறது டிவி, இந்த ஆக்ஸ் 2ங்கிறது டிவிடி லைன், இந்த ஆக்ஸ் 3ங்கிறது டிடிஹெச். ஸோ இதுதான் இந்த 3உடைய இன்புட்டுக்கு தான் இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஏஆர்சி வந்துருக்கும். இதுக்கு சேஞ்ச் பண்ணுற பட்டன் தான் இந்த டிவிடி ஓபிடிங்கிறது. இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கலுக்கு கீழே லைட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்டிக்கல் ஒர்க் ஆகும். மறுபடியும் இன்னொரு டைம் அழுத்தணும் அப்படின்னா கோஆக்சலுக்கு கீழே அந்த லைட் இருந்தால் கோஆக்சல் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் HDMIக்கு கீழே அந்த லைட் இருந்தால் HDMI வந்து ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பேக் சைடு வந்து ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னாக்கா இந்த ஆம்பில் வந்துட்டு வேறு எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து சொல்லவே வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம டிஜிட்டல் ஆம்பில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு கெய்னர் ஒன்று உங்களுக்கு வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த கெய்னர் வந்து நமக்கு வந்து வால்யூம் பத்தலை அப்படின்னாக்கா மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்துட்டு இந்த கெய்னர் வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இதுலேயே வந்து இப்போ வந்து வால்யூம் லெவலாக தான் வந்து இருக்கும். எந்த வால்யூமும் நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலை. நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சப்வூஃபர் சேனல் வந்து கம்மியாக இருக்கோ, இல்லை வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும் நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து வரும். மற்றபடி இந்த ஒரு கெய்னரோடைய யூஸுமே வந்து கிடையாது. இந்த FT003 கிட்டு தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு Dolby DTS இந்த வேலை செய்கிற கிட்டு வந்து இதுதான். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து Dolby DTS எல்லாமே வந்து வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆம்புக்குடைய சர்வீஸ் வாரண்ட்டி இப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆம்புக்கு சர்வீஸ் வாரண்ட்டி தான் வந்து வரும். இந்த சர்வீஸ் வாரண்ட்டியில் நமக்கு வந்து ஆம்ப் வந்து வாங்கணும், நம்ம வந்து வாங்கிட்டோம், ஒரு ஆம்ப் வந்து வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு, நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் என்ன மாதிரியான சார்ஜஸ் வந்து வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 2 ஐசி சேர்ந்தது தான் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து பாடும். இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் பாடுறதுக்கு இந்த 2 ஐசி வந்து தேவைப்படும். உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து ஷார்ட்டேஜ் வந்து ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஸ்பீக்கருடைய ஷார்ட்டேஜ் ஆனதுமே நமக்கு வந்து இந்த ஒரு ஐசி மட்டும் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். அதாவது ஒரு ஆம்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கம்ப்ளைண்ட் ஆகுறதுன்னு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மிஸ்டேக்னால கம்ப்ளைண்ட் ஆகுறது அப்படின்னா இந்த ஐசி மட்டும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஐசிலாம் வந்துருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் தான் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். மற்றபடி இந்த டிஜிட்டல் போர்டோ, அந்த கெய்னர் போர்டோ, இல்லை வந்து இந்த ரிமோட் கிட்ட போர்டோ, இது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து வராது. எப்பயுமே வந்து ஒரு ஆம்பில் கம்ப்ளைண்ட் வந்தால் ஒரு ஐசி மட்டும் தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து வரும். ஸோ அதுவும் எதனால் அப்படின்னாக்கா இந்த ஆம்புடைய வால்யூம் லெவலுக்கு மேலே நம்ம அதாவது ஒரு ஸ்பீக்கர் தாங்கக்கூடிய வால்யூமுக்கு மேலே நம்ம வந்து வச்சுருந்தா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்பீக்கர் வந்து போகும். ஸோ ஸ்பீக்கர் போகிறதுனால நமக்கு வந்து ஐசி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து வச்சுருக்கீங்களே, ஸ்பீக்கர் போணுச்சுன்னா எப்படி நமக்கு வந்து ஐசி போகணும்னு கேட்கலாம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த போர்டில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஆகி வோல்ட் வந்து ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கும். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து அதாவது இப்போ வந்து ஒரு சேனல் ஐசி போகுது, ஸோ போய் ஷார்ட் ஆகி இந்த வோல்டேஜ் வந்து இங்கே நமக்கு வந்து வருது அப்படின்னா ஒரு ஆஃப் ஆனது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்பீக்கருக்கு வந்து எந்த ஸ்பீக்கருமே இந்த அவுட்டே வந்து போகாது, ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து போகாது. நீங்கள் அந்த ஆம்பை வந்து நீங்கள் சரி பண்ணால் மட்டும் தான், அதாவது ஐசி சேஞ்ச் பண்ணி இந்த ஆம்பை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் போர்டே வந்து ஆன் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து கொடுக்குறத தவிர நம்ம வந்து பாடுறப்போ வந்து நம்ம வந்து சவுண்டு ஏற்றினா ஸ்பீக்கர் போக தான் வந்து செய்யும். நம்ம தான் கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும் ஆம்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு
நமக்கு போதுமான சவுண்டு வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம லிமிட்டுக்கு மேலே ஏற்றுறது, இந்த ஆம்புக்கு மேட்ச் ஆகாத ஸ்பீக்கர்ஸ் வந்து போடுறது. ஏன்னா வந்து ஆம்பு மட்டும் நிறைய பேர் வாங்கிட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மல் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது வந்து போக தான் வந்து செய்யும். ஏன்னா ஆம்ப் வந்து 700 வாட்ஸ் கெப்பாசிட்டி, அதுக்குண்டான மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக வந்து போகும். அதனால் நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்து வரும். ஸோ அதுவும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நான் வந்து சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த 2 ஐசி வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த 2 ஐசியோடைய ரேட் வந்து இன்றைக்கி வந்து 300 வந்து வரும். அதுக்கு மேலே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபீஸபிள் ரெசிஸ்டரு, இந்த மினி டிரான்ஸ்டர் எல்லாமே வந்து போகிறப்போ அதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 350 to 400 கிட்ட வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஆகும். அதை வந்து நீங்கள் கொடுத்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு ஆம்ப் வந்து நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேரண்டி இருக்கான்னு வந்து கேட்குறீங்க. அசம்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கேரண்டிங்கிறது ஒன்று வராது. இப்போ கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆம்ப் வந்து இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஆம்ப்லேருந்து நான் சொல்கிற ரேட்டை விட ஒரு 2000 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ கூட வச்சா நான் கண்டிப்பாக வந்து கேரண்டி வந்து கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு வரப்போ நான் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்க அமௌண்ட் மூலிமா நாங்கள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நம்ம வந்து அப்படி வந்து கொடுக்க மாட்டோம். அப்படி நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு வாங்கி நம்ம கேரண்டியும் கொடுக்குறதும் கிடையாது. அசம்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வாரண்டி தான் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து கேரண்டின்னு சொன்னோம்னா எந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நம்ம நார்மலாக வந்து எந்த கிடைக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆம்ப் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம கம்ப்ளைண்ட் ஆகிறத விட இது வந்து 350 400 தான் சர்வீஸ் சார்ஜ். ஆனால் நீங்கள் அங்கேருந்து இப்போ நீங்கள் இங்கேருந்து லாங்கிலேருந்து வாங்கிட்டு அங்கேருந்து இந்த ஆம்பை வந்து நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு அலைச்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆம்புக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குறது சர்வீஸ் வாரண்டி தான் வந்து கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து சர்வீஸ் வாரண்டியை வந்து கொடுக்குறது. எந்த கம்ப்ளைண்ட்டாலும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான காம்பனண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட் வந்து வாங்கிக்குவோம். மற்றபடி வந்து ஃப்ரீ சர்வீஸோ ஃப்ரீ கேரண்டியோ வந்து வராது. அது நான் தெளிவாகவே வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு போர்டை தான் வந்து ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் போட்டிங்கன்னா 100% உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வந்து இருக்காது, நீட்டாக வந்து ஓடும். நம்ம லிமிட்டுக்கு மேலே வால்யூம் வைக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வரும். அதுவும் ஸ்பீக்கர் போடுறதுனால தான் வந்து வருமே தவிர ஆட்டோமேட்டிக்காக ஆம்பு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வந்து வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆம்ப் வாங்குறப்ப ஸ்பீக்கர்ஸும் வந்து நாங்கள் என்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அதை வந்து வாங்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்குறப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதே வந்து இருக்காது. இல்லை ஆம்பும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆம்புக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்தாச்சும் ஒன்று கஸ்டமைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பேனலுடைய டிசைன்ஸ் மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஆம்ப் நான் வாங்குற எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா இதில் வந்து ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆம்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் டிசைன்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய வந்துருக்கு. அந்த டிசைன்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து ஆம்ப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஆடியோ போர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி தர முடியுமான்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஒரு ஆம்ப்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆம்ப் மட்டும் இப்படி தான் வந்து கொடுப்போமே தவிர எந்த ஒரு அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறது இப்போ நம்ம வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 24 volt 8 amps நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த 24 voltக்கு பதிலாக எனக்கு 30 volt யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அதாவது காசு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஆனால் நான் கேட்குற மாதிரி வந்து போட்டு கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. இந்த ஆடியோ போர்டுக்கு என்ன வோல்டேஜ் வந்து கொடுக்கணும், இந்த ஆடியோ போர்டு என்ன வோல்டேஜ் வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவீங்க தவிர வேறு எந்த மாதிரியான ஒரு வோல்ட் அதிகமாக இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மரோ கம்மியாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஆடியோவுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமைஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேனல் வந்து நான் வந்து டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன், இந்த லைட் கலர் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியுமே தவிர ஆடியோ போர்டிலேருந்து எதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஆடியோ போர்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து எது சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிக்கிறது. மற்றபடி வந்து இந்த ஆம்பில் எல்லாமே நம்ம வந்து நல்லதாக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆம்பை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஆம்புடைய ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு ஆம்புடைய ரேட் வந்து 16,500 வந்து வரும். ஃபுல் பேக்கேஜாக வந்து எடுத்தீங்க, அதாவது ஸ்பீக்கர் செட்டோடு வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 32,500 வந்து வருங்க. ஸோ ஃபுல் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முடிஞ்சவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல் பேக்கேஜ் பொறுத்தவரைக்கும் சொல்லியிருக்கேன், வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வரும். அதே மாதிரி ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து மாறலாம். அதாவது ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 7 மாதம் கழிச்சு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் நான் வந்து ரேட் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன், ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஆயிருந்துச்சுன்னா. மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்ப் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ டாடா பை பை, see you.